ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்டு இந்த நான் பேசுகிறது எனக்கே திருப்பி கேட்குற மாதிரி எக்கோ மாதிரி கேட்குது. ஓகே, இந்த வீட்டில் வந்து 3 பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அவங்களோட ஆன்மா வந்து இன்னமும் இந்த இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு பிளேஸு அபண்டன்ட் ஆச்சுன்னா அந்த இடத்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இது வரைக்கும் ஆக்சஸே பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்குது. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. ஏன்னா ரொம்ப லைட் யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும். அண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் உள்ளார வந்த உடனே. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன சம்பவம் நடக்க போகுது தெரியல. அண்டு அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோன்றதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் அந்த இறந்த 3 பேரோட ஆன்மா வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேரி மோகன் கூட வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்த பற்றி ஏன்னா இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக அபேண்டன்டாக இருக்குது இந்த இடத்துல. இந்த டைமில் கரெக்டாக டைம் 12:42. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார யாராவது இருக்காங்களா இல்லையான்றதை தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இதை பார்க்க. இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. யார் ஆள் யாராக இருக்கீங்களா? ஃபோட்டோஸ் இருக்குப்பா. சாமி சக்கரை, சாமி ஃபோட்டோ, சாமி படம். கூலாக ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு தரவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இது அப்படியே சாஞ்சிருக்கு. இங்கே யூஸ் பண்ண திங்ஸ் நினைக்கிறேன். பாக்ஸ்லாம் இருக்குது. வீடு செம்மையாக கட்டியிருக்காங்க. யாரு இப்போ யாரும் இங்கே நின்றுட்டு இருந்தீங்க பார்த்தேன் நான். யாரு? நான் அதிகமாக இப்படி ஃபேஸ் கேமில் இப்போ பார்த்தப்ப
இந்த இடத்துல கரெக்டாக மேலே டாப்பில் அந்த விண்டோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாரும் நின்ன மாதிரி இருந்தது. ஓகே, மேலே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, யார் இருக்கீங்க? கீழே தெளிவாக கீழே தெளிவாக சவுண்டு கேட்குது. Oh my God. உள்ள யார் இருக்கா? யார் பேசுறது? எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க எங்கே இருக்காங்கன்றத இப்போ தேடி பார்க்க போகிறேன். ஓ, ஓகே, ஃபுல் ரிலாக்ஸ். ஓகே கைஸ், ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். இப்போ அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இங்கே நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரியுதான்றத ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபிகர் வந்து இருந்தால் நம்மளுக்கு முன்னாடி தெரியும். இந்த இடத்துல ஆன்மா இருக்கியா? இருந்தனா இப்போ நீ எங்கே இருக்குன்னு எனக்கு முன்னாடி. ஓய்,
என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? கைஸ் யாரோ உட்காண்ட்ருக்காங்க என் முன்னாடி சேரில். என் முன்னாடி யார் உட்காண்ட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பக்கத்தில் வர முடியுமா? அந்த சேரை விட்டு உன்னால் எழுந்திருக்க முடியுமா? இப்போ சேரில் யார் உட்காந்து? ஏய் எங்கே போகிற? ஐயோ ஷிட். ஓஹோ ஸ்டார்ட் அகைன் ஸ்டார்ட். நைஸ். அது ப்ரீமியம் யூஸ் பண்ணல. யாரோ சேரில் உட்காந்துருக்காங்க. ஐயோ நான் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேரில் தான் உட்காந்துருந்தேன். அந்த சேரில் உட்காந்து தான் கரெக்டாக நான் வேறு இன்ட்ரோ பேசியிருக்கேன். கரெக்டாக அந்த சேரில் தான் யாரோ இருக்க மாதிரி காட்டுது. தெரியுதா? ஆனால் இப்போ தெரியலையே. இது வேறு எதுக்கு பீப் சவுண்ட் அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கே இருக்க? இங்கேயா? நான் உங்க கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் 3 பேர் இறந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ், யாரோ நிற்கிறீங்கன்னு தெரியுது. நான் உங்க கூட பேசணும். ப்ளீஸ் என் கூட பேச முடியுமா? ஐயோ டைம் ஓடுது. எஸ், அடுத்து டைமிங் ஓடிட்டுருக்குதுல்ல. ஷிட். கண்டினியூ பண்ணுறேன். அப்படி எங்கே இருக்க நீ? எத்தனை? 3 பேரா? 2 பேர். கைஸ் 2 பேர் ஒன்றா அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட். என்கிட்ட பேச முடியுமா உன்னால்? ஓ மை காட். கைஸ் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் என் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ இருக்காங்க. தெரியுது கரெக்டாக. உங்களுக்கு க்ளீனாக விஷுவல் தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேச முடியுமா? மொத்தம் 3 பேர் இந்த இடத்துல இறந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். 2 பேரை நான் பார்த்துட்டேன். மீதி 1 ஆள் எங்கே இருக்கீங்க? ஓ ஷிட். இந்த சேரில் தானே இருக்க? ஹேய், இன்னும் விளாட்றியா? உன்கிட்டக்கு வந்த ஏன் போகிற? அட்ட எங்கே இருக்க? இங்கே நான் ஒரு வாட்டி பார்த்தேன். என் மேலே நின்று இந்த மாதிரி. ஹேய், இந்த கேன் இங்கே தானே இருந்தது. இப்போ நம்ம பார்த்தப்ப கேன் அங்கே இருக்கு. ப்ளீஸ் என் முன்னாடி ஷிட். உனக்கு கோவம் வந்தால் இப்போ வந்து மறுபடியும் அந்த சேர் எடுத்து போட்டு உட்காரு பார்ப்போம். ஷிட். இங்கே இருக்கியா? அந்த சேரில் இப்போ என் முன்னாடி வா. இப்போ வந்து உட்காரு பப்போ சேரில். ஏய் கைஸ் நிற்கிது என் முன்னாடி. கையை ஏதோ அசைக்கிற மாதிரி இருக்கு. அதில் கமான் வா, உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. கிட்டே வர முடியுமா? வா. நீ இங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ப்ரெசன்ஸ் நான் உணர்ந்துட்டேன்.
எங்கே 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 எங்கே? ஓ ஷிட் கைஸ், எங்கே இருக்கவா? இப்போ நீயே நான் பார்த்துடலாமா? என் முன்னாடி வர முடியுமா? என் பக்கத்தில் வர முடியுமா? இங்கே தான் நிற்கிற. ஏன் இந்த சேர்கிட்டே தான் இருப்பியா நீ? இங்கே தான் நிற்பியா? இப்போ இந்த சேரில் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வா உட்காரு. இப்போ எந்த சேரில் உட்கார போகிறேன்? இங்கே இருக்கியா? சத்தியமாக முடியல. மறுபடியும் கட் ஆக போகுது. டைமிங் ஓடுது. ஷிட். ஓ மை காட், லாக். இப்போ லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது போலக்கு. ஷிட். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இப்படியே கேப்சர் பண்ணுறேன். சேர் விட்டுன்னு வர மாட்டேன்னு நீங்கள்? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷியாக இருக்குது. எனக்கு அது மட்டும் வந்து உணர முடியுது. ஏன்னா நான் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மேலே போனப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்மளுக்கு வந்து க்ளீனாக சவுண்டு கேட்டுது. அதேமாரி மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கிட்டக்க நான் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலான்னு போகிறப்ப கரெக்டாக டோர் க்ளோஸ் ஆகுது. ஓகே, எதுக்கு இது பீப்ஸ்? இது எதாவது பொசஸ் ஆகிருக்கா இந்த ஐட்டம்ஸ்லாம்? இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா யாரோ இருக்க மாதிரி உள்ள ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் காட்டுது. இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல கைஸ், சத்தியமாக. ஆனால் சம்திங் என் ஃபேஸ் கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறப்போ வருதுன்னு நினைக்கிறேன் சவுண்டு, பீஃப் சவுண்டு. ஓகே, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இந்த இடத்துல ஏதாவது அமானுஷமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சோல் ஏதாவது இருக்கான்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அது எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு முன்னாடி ஆனால் எதுவுமே வந்து விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்து ஒரு பிக்சர் கிடைக்கல. அது விழுந்திருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது காட்டுச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்டைலில் ஃபுல்லாக லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன நடக்குதுன்றது பார்த்துடலாமா? ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். உன் கூட பேசுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன்கிட்ட சில கேள்வியெலாம் கேட்கணும். ஸோ என் முன்னாடி வர முடியுமா உன்னால்?
ஏதோ மூவ் ஆச்சு. ஓகே, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ என் முன்னாடி வரலாம் தாராளமாக. என் முன்னாடி வந்து என்கிட்ட பேசு. உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காக நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பேசலாம். எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை. நீ இங்கே தானே இருக்க. நான் இங்கே நீ இருக்கிற உனக்கு பிடிச்ச அந்த சேர்லேயே நான் வந்து உக்காந்துருக்கேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். இப்போ என் முன்னாடி வந்து நிற்கலாம், இல்லை என்னை டச் பண்ணலாம். வர முடியுமா? இப்போ நான் பிட்ச் பிளாக்ல தான் இருக்கேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி வந்து அவங்க என்னை அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் ஏதாவது நடக்குதா, ஏதாவது கேப்சர் ஆகுதா பார்க்கலாம். என்ன திடீர்னு அமைதியாகிட்ட? உனக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? அவங்க 3 பேர்த்துக்கும் உங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், அவங்க கூட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா, அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். நான் உங்களுக்காக போயிட்டு நான் அதை பண்ணுறேன். யாரோ படிக்கட்டில் நடக்கிறாங்க. யார் இந்த படிக்கட்டில் நடக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? கேட்குதா? தெளிவாக கேட்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நடந்து போகிறாங்க. நான் உன்னை தேடி இதுக்கு மேலே எங்கேயுமே நான் வரப்போகிறது கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ யார் இப்போ மேலே ஏறி போகிறது படிக்கட்டில்? சரி, ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்குன்னா ஏதாவது அறிகுறி கொடுத்து சிம்டம்ஸ் ஏதாவது கொடுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு உங்களை மீட் பண்ண வந்தது, இங்கே இவ்வளோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களோட ப்ரெசன்ஸை காட்டினதுக்கு ரொம்பவே ஹாப்பி தான். எனக்கு இதுவே போதும். அண்டு உங்களோட ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். ஓகே கைஸ், நான் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு பெருசாக வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ரிச்சுவல் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அகைன் வந்து இந்த இடத்துல ஏதாவது ரிச்சுவல் மாதிரி ட்ரை பண்ணி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அவங்களோட ப்ரெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, மற்றபடி வேறு என்ன சொல்கிறது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.